லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 21ஆம் அதிகாரம் 36வது வசனம் வாசிக்கலாமா? எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். வரக்கூடிய நாட்கள் மிகவும் மோசமானதாக இருக்கிறது. இது 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தீர்க்க தரிசனமாக சொன்ன வார்த்தை. கடைசி நாட்களிலே அன்றைக்கு இயேசு சொன்ன அந்த வார்த்தை இன்றைக்கும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. நாம் வாழுகிற இந்த நாட்களிலே கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். ரஷ்யாவுக்கு பொருளாதார தடை விதித்திருக்கிறார்கள். இந்தியாவிலேயும் அதனுடைய பாதிப்பு வரும் என்று நாம் பார்க்கிறோம். பெட்ரோல் அவங்க இடத்துல வாங்கவும் கூடாது, நாம் எந்த ஒரு பொருளும் அவர்களுக்கு கொடுக்கவும் கூடாது என்பதுதான் பொருளாதார தடை. ஏன்னா இப்போ சவுதி அரேபியிலிருந்து பெட்ரோல் நம்முடைய தேசம் வாங்குவதை குறைத்திருக்கிறது. அதிகமாக ரஷ்யாவிட்டிருந்து வாங்குது, விலை கம்மியாக கொடுக்குறாங்கன்னு. எனவே இப்பொழுது இதனால் நம்முடைய தேசம் பாதிக்கப்படும். காரணம் என்ன அப்படின்னா, உக்ரைன் ரஷ்யா போர் இன்னும் நடந்துட்டு தான் இருக்குது, நிறுத்தலை. இப்படி யுத்தங்கள் அந்த வேத பகுதியில் வாசிக்கும் பொழுது கடைசி நாட்கள் நாம் இருக்கிறோம். எனவே நீங்கள் தேவனுக்கு முன்பாக நிற்கும்படிக்கு நீங்கள் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. மிஷினரி ஊழியத்தில் 2 விஷயத்தை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க இருக்கிறேன். ஒரு மிஷினரி ஊழியம் என்று சொல்லும் பொழுது, அல்லது மிஷினரி தரிசனம் பெற்ற சபை என்று சொல்லும் பொழுது, நம்முடைய மீட்பர் திருச்சபைக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு கிருபை, மிஷினரி தரிசனம் பெற்ற சபையாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த மிஷினரி தரிசனம் பெற்ற சபை மிஷினரிகளை அனுப்புவதும் மிஷினரி ஊழியத்தை தாங்க வேண்டும் என்பது மிக முக்கியமானது. கடந்த நாட்களிலும் நான் கிளை சபைகளிலே சொன்ன ஒரு காரியத்தை இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக நான் வைக்கும்படியாக இருக்கிறேன். மிஷனரி ஊழியத்தில் 2 காரியங்கள் மிக மிக முக்கியமானது. ஒன்று ஜெபம், 2வது காணிக்கை. ஜெபத்தினாலே தாங்க வேண்டும், காணிக்கையினாலே தாங்க வேண்டும். இது 2ம் இருந்தால் தான் அனுப்பப்பட்ட மிஷினரிகள் அங்கே கடவுளுக்கு மகிமையாய், கஷ்டங்கள் பாடுகள் எல்லாம் வரும். மொழி தெரியாத இடத்துல மொழியை போய் கற்றுக்கொள்ளணும். உணவு பழக்க வழக்கங்கள் வித்தியாசம், அதுலேயும் அவர்கள் ஸ்டேபிளாக இருக்கணும். வியாதி வரும், பலவீனம் வரும், எல்லா சூழ்நிலையும். அது மட்டும் இல்லை, அங்கே இருக்கிற மனுஷர் மூலமாகவும் பிரச்சனை வரும். இயேசுவை பற்றி சொல்லும் பொழுது இதையெல்லாம் அவர்கள் சகித்து கர்த்தருக்காக அவர்கள் ஊழியம் செய்வது அனுப்பப்பட்டிருக்கிற திருச்சபையுடைய பொறுப்பாக இருக்கிறது, நம்முடைய பொறுப்பு. நாம் நமக்காக ஜெபிக்கிறோம், ஜெபிக்க வேண்டாம்னு சொல்லலை. ஆனால் அனுப்பப்பட்ட ஊழியர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. உதாரணத்துக்கு நான் சொன்னது போல் 2 சக்கர வாகனம் இருக்குது, 2 வீலர். ஒரு சக்கரம் மட்டும் சுற்றினா போய் சேர்கிற இடம் போய் சேர முடியாது. 2 சக்கரமும் சேர்ந்து செயல்பட்டால் தான் நாம் நினைத்த இடத்திற்கு போய் சேர முடியும். அப்போ முதலாவது ஒரு சக்கரம், உங்களுக்கு முன்பாக சொல்கிறேன், ஜெபம் என்கிற சக்கரம் நம் வாழ்க்கையில் சுழல வேண்டும். ஜெபம் என்ற சக்கரம் தான். இப்போ 2 வீலர் எடுத்துக்கிட்டிங்கன்னா பேக் வீலு, பின்னால் இருக்கிற சக்கரம் தான் இன்ஜினோட ஜாயிண்டாக இருக்கும். இன்ஜினை இப்படி உதாரணமாக எடுத்துக்கலாம். இன்ஜின் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படின்னா, அவரோட சேர்ந்து நாம் ஜெபிக்கும் பொழுது அந்த சக்கரம் சுழல ஆரம்பிக்கும். ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரண்ட் சக்கரம் போக ஆரம்பிச்சிடும். இல்லை நான் போக மாட்டேன், நான் ஜெபலாம் பண்ண மாட்டேன், நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு இருந்தால், ஒரு சக்கரம் மட்டும் சுழண்டா ஒரு சக்கரம் தேஞ்சு போயிடும், மூவ் ஆகாது, சுற்றி அது தேஞ்சு போயிடும். இன்றைக்கு காலையில் ஆண்டவர் சொல்லுகிற காரியம், மிஷினரி ஊழியத்தில் 2 விஷயம் முக்கியமானது. 2 சக்கரம் சுழண்டால் வாகனம் போவது போல மிஷினரி ஊழியம் ஆண்டவருக்கு மகிமையாக அது செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால், செயல்பட வேண்டுமானால்
2 சக்கரம் நம்ம வாழ்க்கையில முக்கியமானது. ஒன்று ஜெபம் என்கிற சக்கரம், இரண்டாவது காணிக்கை கொடுத்தல் என்கிற சக்கரம். இது ரெண்டும் செயல்பட வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபிக்கும் பொழுது அவர் சொன்னாரு, நீங்க சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ண வேண்டும். நம்ம நிறைய நேரங்களில் எடுத்த தீர்மானத்தை கூட மிஷனரி படிவத்தில் தினமும் ஜெபம் பண்ணுவியான்னு கேட்டிருக்கோம். முதல் எடுத்த உடனே ஒரு டிக் அடிச்சிருப்போம். தினமும் மிஷனரி ஊழியத்துக்காக ஜெபிப்பியானா ஓகே, ஒரு டிக் அடிச்சிருப்போம். ஆனால் இன்றைக்கு அந்த ஜெபம் நாம் செய்து கொண்டிருக்கிறோமா? எல்லா நாளும் நான் கிளை சபையெல்லாம் கையை தூக்க சொல்லுவேன். நான் உங்கள் மனசுலேயே சொல்லிக்கிங்க, நான் ஒழுங்காக ஜெபம் பண்ணுறேன்னா இல்லையான்னு. மிஷனரி ஊழியத்துக்காக தினமும் ஜெபிப்பேன், டிக்கெட் அடிச்சுதான் உண்மைதான். ஆனால் நான் ஜெபம் பண்ணுறேன்னா நம்முடைய மனசில் நம்ம கேட்டுக்கொள்வோம். ஜெபிக்கலை அப்படின்னா இன்றைக்கு ஒரு தீர்மானத்தோட இந்த ஊழியங்களுக்காக நாம் ஜெபிப்போம். ஏற்கனவே உங்களுக்கு கடந்த ஜெப குறிப்பில் அதுக்கு முந்தைய 2 மாதத்துக்கு ஒரு முறை ஜெப குறிப்பு கொடுக்குறோம். அதில் நம்முடைய ஊழியக்காருடைய பெயர்கள் இருக்கிறது. வட இந்தியாவில் ஊழியம் செய்யக்கூடிய பெயர்கள், நேபாள் தேசத்தில் ஊழியம் செய்யக்கூடிய பெயர்கள், ஆந்திராவில் ஊழியம் செய்யக்கூடிய பெயர்கள் எல்லாம் இருக்குது. அதே போல் நம்முடைய பணித்தலங்கள், நீங்கள் பாட்டு புத்தகம் வாங்கியிருந்தீங்கன்னா அதனுடைய கடைசி அட்டையில் எழுதப்பட்டிருக்கு. 29 சபைகள் நம்முடைய மீட்பர் திருச்சபையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த ஊழியங்கள், இதில் இருக்கிற ஊழியக்காரர்கள், போதகர்கள், மிஷனரிகள் 2 பிரிவாக ஊழியம் செய்கிறாங்க. இந்த ஊழியத்திற்காக ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. லூக்கா 18:1 ஆண்டவர் அதுக்கு தான் சொன்னார், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து கர்த்தர் ஒரு உவமையை அவர்களுக்கு எடுத்து சொன்னார் என்று நாம் பார்க்கிறோம். ஜெபம், நாம் ஜெபிக்கிறதுனால சில நேரங்களில் ஒன்றும் நடக்கலையே, ஜெபம் பண்ணால் என்ன, இதில் என்ன, எனக்கு என்ன ஆதாயம் என்று சொல்லி நாம் கேள்வி கேட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய வசனத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய சோதனைகள், பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் இருந்து நாம் தப்பு வைப்பதற்கு ஜெபம் அவசியமாக இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடைசியாக அவர் சீஷர்களோடு சஞ்சரித்த ஒரு நேரம் எது அப்படின்னு சொன்னால் கெத்செமனே தோட்டம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகத்திலே நாம் வாசிக்கும் பொழுது 26ஆம் அதிகாரம் 38 நீங்கள் வாசிச்சிங்கன்னா தெரியும். 39வது வசனத்தை வாசிக்கலாம். சற்று அப்புறம் போய் முகக்குப்புற விழுந்து, பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களோடு அந்த கெத்செமனே தோட்டத்துக்கு போறாரு. ஒரு இடத்துல சீஷர்கள்லாம் இங்கே இருங்கப்பான்னு சொல்லிட்டு தனி ஜெபம் செஞ்சார். நம்ம வாழ்க்கையிலையும் தனி ஜெபம் மிக மிக முக்கியமானது. தனித்து ஜெபிக்க வேண்டிய ஜெப நேரங்களை நாம் கடவுளுக்கு கொடுக்க வேண்டும். எத்தனையோ நேரம் இல்லைன்னு சொல்ல முடியாது, நமக்கு நேரம் இருக்கு, இல்லாமல் இல்லை. நாம் தனித்து ஜெபிக்கிற ஜெப பழக்கத்தை நாம் கொண்டு வர வேண்டும். இயேசு அதை எதிர்பார்க்கிறாரு. நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்து அதுக்கு அடுத்த வசனத்தை வாசிக்கிறோம். 40ஆம் வசனம் என்ன சொல்றார் பாருங்க. பின்பு அவர் சீஷர்களிடத்தில் வந்து, அவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடு விழித்திருக்க கூடாதா? அதனுடைய அர்த்தம் என்ன? 1 மணி நேரமாவது இங்கே ஜெபம் பண்ணக்கூடாதா? லூக்காவில் வாசிக்கும் பொழுது நீங்கள் ஜெபிக்க கூடாதான்னு கேட்குறாரு. அடுத்து நீங்கள் தொடர்ந்து வாசிங்கன்னா மறுபடியும் ஜெபம் பண்ணக்கூடாதான்னு கேட்குறாரு. அப்போ விழித்திருந்து 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா? அந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம். அடுத்து 41ஆம் வசனத்தில், நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து. முதல்ல சொன்னார் 1 மணி நேரம் விழித்திருக்க கூடாதா அப்படின்னா நம்ம என்ன நினச்சிக்கிறோம், கண்ணு மூச்சின்னு உட்காந்துருக்கணும். இல்லை, அடுத்த வசனத்தை சொல்கிறாரு, விழித்திருந்து சும்மா இல்லை ஜெபம் பண்ணுங்கன்றாரு.
எதுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும்? ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறார். முதலாவது, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு. இன்றைக்கு நாம் ஜெபிக்கிறோம் அப்படின்னு சொன்னா இரவுல, நாளைக்கு வரக்கூடிய பொழுதிலே நமக்கு முன்பாக வருகிற சோதனைகளை நாம் ஜெயிக்கும்படியாக அந்த ஜெபம் நமக்கு உதவி செய்யும். ஜெபிக்கிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டுட்டு உட்கார்ந்துருக்கிறோம். யோபு பக்தனுடைய நாட்களிலே, நான் உன்னதமானவரை நோக்கி ஜெபம் பண்ணினால் எனக்கு என்ன லாபம், எனக்கு என்ன பிரயோஜனம்னு ஒரு வசனம் இருக்கு. என்ன பிரயோஜனம்? இன்றைக்கு கர்த்தர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீ ஜெபம் பண்ணா நீ சோதனையிலிருந்து தப்பிக்கொள்ளலாம். உனக்கு ஒரு சோதனை வருது, திடீர்னு எதிர்பாராத ஒரு சோதனை வருது. அந்த சோதனையிலிருந்து நீ தப்பித்து கொள்வதற்கு, அதற்கு முன்கூட்டியே நீ ஜெபிக்கிற அந்த ஜெபம் உனக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ சோதனை நம் வாழ்க்கையில் வரும். அந்த சோதனையை ஜெயிப்பதற்கு, முதலாவது உன் வாழ்க்கையில் சோதனையை ஜெயிப்பதற்கு ஜெபம் அவசியம். ஒன்று. ரெண்டாவது, ஜெபம் பண்ணுறதுனால என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது, 1 தீமோத்தேயு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், நாம் தேசத்திற்காக ஜெபிக்க வேண்டும். அடுத்தது, தேசத்தில் ஆளுகை செய்கிறவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அப்படி ஜெபம் பண்ணும் பொழுது நாம் அமைதலுள்ள ஜீவனம் செய்வோம். அப்படின்னா பீஸ்ஃபுல்லாக நம்ம வாழணும் அப்படின்னு சொன்னால் ஜெபம் பண்ணணும் தேசத்துக்காக. சோதனையில் நீ தப்பிக்கொள்ளணும் அப்படின்னா உனக்காக நீ ஜெபம் பண்ணி ஆகணும். நல்ல கவனிங்க, தேசத்திற்காகவும் ஜெபிக்கணும், உனக்காகவும் ஜெபிக்கணும். நான் இதன் மத்தியில் சொல்கிற விஷயந்தான், ஊழியத்திற்காகவும் ஜெபிக்க வேண்டும். நாம் ஜெபிக்கும் பொழுது ஊழியம் செய்கிற அந்த ஊழியத்தின் பணித்தளத்திலே நடக்கிற காரியங்களிலே கர்த்தர் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து அவர்களை வழி நடத்துவார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. நாம் இன்றைக்கு வந்திருக்கிறவர்கள் 10 வருஷமோ அல்லது 5 வருஷமோ அல்லது 20 வருஷமோ 30 வருஷமோ 35 வருடமோ விசுவாசிகள், 40 வருஷம் விசுவாசியாக இருக்கலாம். ஆனால் அன்று நாம் கடவுளுக்காக நேரத்தை ஒதுக்கி ஜெபித்த ஜெப வாழ்க்கை, ஆரம்ப நாட்கள் இருந்த ஜெப வாழ்க்கை இப்பொழுது இருக்கிறதா? கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க. இல்லை உடம்புலாம் பலவீனம் ஆயிடுச்சு, முன்ன மாதிரி இல்லை, உடம்பு சுகம் இல்லை, அதனால் என்னால் ஜெபம் பண்ண முடியல அப்படின்னு மட்டும் சொல்லாதீங்க. லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் வாசிக்கும் பொழுது 84 வயதுடைய ஒரு விதவை இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க ஆலயத்தில்னு பைபிளில் எழுதியிருக்கு. 84 வயசு யாருக்காவது ஆயிடுச்சா ஜெபம் பண்ண? 85 ஆயிடுச்சு பாஸ்டர்னா விட்டுறேன். 84 வயசுக்குள்ளே இருக்கிறீங்கன்னா பைபிளில் இருக்குது, ஜெபம் பண்ணியிருக்காங்க இரவும் பகலும். நாம் காரணம் சொல்லிகிட்டு இருக்கோம் வயசாயிடுச்சுன்னு. வயசு ஜெபிப்பதற்கு தடையல்ல, வயசு ஜெபிப்பதற்கு தடையில்லை என்று சாட்சி கூட சொன்னேன். முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறத கொஞ்ச நாள் நான் விட்டுட்டேன், நின்றுக்கிட்டே ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் முட்டி போடுறேன், முட்டி போட கஷ்டமாக இருக்குது, வலி எடுக்குது. அப்புறம் ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுத்த, ஆண்டவரே என் கால்களை பலப்படுத்துங்க, நான் முட்டி போடாமல் ஜெபிச்சது தப்பு அப்படின்னு ஆண்டவர்கிட்ட ஒத்துக்கிட்டேன். சிலர் நம்ம ஜெபிக்கிறதே இல்லை, சிலர் நம்ம ஜெபிக்கிறோம், ஆனால் முழங்கால் படிட்டு நம்மளால் முடியும்னா ஜெபிக்கணும், அந்த வழக்கம் இருக்கணும். நாம் ஜெபிக்காத இருக்கிறதுனால தான் அநேக சோதனையில் போய் மாட்டிக்கிறோம், சிக்கிக்கிறோம், அநேக பிரச்சனைக்குள்ள போய் மாட்டிக்கிறோம். ஜெபம் நம் வாழ்க்கையில் மிக முக்கியமானதாக இருக்கிறது. இங்கே நாம் பார்க்கிறோம், 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா? நாம் ஜெபிக்கிறதுனால உடனே நமக்கு பலன் வரல என்பதனால நாம் ஜெபத்தை நிறுத்துகிறோம், குறைக்கிறோம். ஏற்கனவே கூட சொல்லிட்டு இருந்தேன், யோபு புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது 15 நாளில் குழுவாய் ஜெபிக்கிற ஜெபத்தில் குறித்து நாம் பார்க்கும் பொழுது அங்கே என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, ஜெபிப்பதற்கு எல்லாம் சேருவாங்க, 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் உட்காந்து ஜெபம் பண்ணுற மாதிரி இருக்கும் கணக்கு. ஆனால் எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணீங்கன்னு கேட்டால் 10 நிமிஷம் 20 நிமிஷத்துக்குள்ளே இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி என்ன பண்ணாங்கன்னா உட்காந்து வெட்டி கதை பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த வசனத்தை வாசிக்கலாமா? யோபு 15:4. பயபக்தி வீணென்று சொல்லி ஜெப தியானத்தை குறைய பண்ணுகிறீர். அப்படின்னா ஜெப நேரத்தை குறைச்சிடுறோம், பேசுறது ரொம்ப நேரம் பேசுகிறோம். உட்காந்துன்னு கதையை, ஊர் கதையை, மற்றவங்க கதையை, அவங்க குடும்ப கதையை, அடுத்த சோக கதையை பேசிட்டு அப்படியே சுற்றிட்டு வருவோம்.
கடைசியாக டைம் ஆகிட்டு பார்த்துன்னு எப்போ போனோம், சீக்கிரம் ஜெபம் பண்ணலாம், சீக்கிரம் சீக்கிரம் ஜெபம் பண்ணு, சீக்கிரம் ஜெபம் பண்ணு. சில ஃபங்க்ஷன்லாம் வச்சுட்டு ஊழியக்கார்ட்ட வந்து சொல்லுவாங்க, பத்திரிகையில் ஒரு டைம் போட்டு லேட்டாக வந்துட்டு, சீக்கிரமாக முடி பாஸ்டர், சீக்கிரம் முடி கல்யாணத்தை. அப்புறம் என்ன பண்ணுறது, வர்றது லேட்டு, வந்துட்டு சீக்கிரமாக முடி. இந்த ஜெபத்தில் எப்படின்னா நேரத்தை வீணடிச்சுட்டு கேட்க வேண்டியதுதான். ஒரு குடும்ப பிரச்சனை சொல்லி ஒருத்தருக்கு ஜெபம் பண்ணலாம், ஆனால் அதையே நேரமாக பேசிட்டு ஜெப நேரத்தை கம்மி பண்ணிடுறாங்க. ஜெப நேரம் மிக முக்கியமானது. குழுவாய் ஜெபிக்கும் பொழுது நீங்கள் சேர்ந்து ஊழியத்துக்காய் ஜெபிக்கிறீங்களா, நல்ல விஷயம். ஆனால் அதை ஜெப நேரத்தை அதிகப்படுத்துங்க. நீங்கள் பேசுகிற காரியங்கள் குறிப்பு சொல்கிற நேரத்தை குறைவாக வச்சுக்கோங்க. ஜெப குறிப்புன்னா இது போல் பிரச்சனை, இதுக்காக ஜெபம் பண்ணலாம் சொன்னால் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு ஜெபம் என்ற பெயரில் நாம் போயிட்டு கதையை பேசிட்டு நேரத்தை ஓட்டிட்டு பிறகு நாம் அந்த நேரத்தை வந்து கடவுள் கொடுக்காம நாம் செயல்படுகிறோம். இது ஆண்டவர் பார்வையிலே மிகவும் இது சரியானதல்ல. அதனாலே நமக்கும் ஒரு பிரயோஜனம் இல்லை. லூக்கா 2:34 தான் நாம் பார்க்கிறோம், 84 வயதுடைய விதவை குறித்து அவர் ஜெபித்து கொண்டிருந்தாள் என்று நாம் பார்க்கிறோம். ஆதியிலே ஆரம்ப நாட்களிலே நாம் செய்த ஜெபங்கள் இப்பொழுது இருக்கிறதா என்று நாம் யோசித்து பார்ப்போம். வெளிப்படுத்தின விஷயத்தில் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லும் பொழுது, ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாயின்னு சொல்லிட்டு அங்கே சொல்றாரு, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ ஆதியிலே இருந்த அந்த கிரியைக்கு நீ மனம் திரும்புன்றாரு. அப்படின்னா ஜெபிக்காம நம்ம விட்டுருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு மனம் திரும்புதல் தேவை. நான் மனம் திரும்ப வேண்டும். நான் மனம் திரும்பிட்டேன், பாவத்தை விட்டு வந்துட்டேன், ஆனால் ஜெப வேலையை விட்டுட்டது அது ஒரு பாவம். சாமுவேல் புஸ்தகத்தில் பார்க்கும் பொழுது, நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணாமல் இருப்பேன், ஆனால் பாவம் செய்தவனாய் இருக்கிறேன். நாம் ஜெபிக்காமல் விட்டோம், அடுத்தவங்களுக்காக ஜெபிக்கல அப்படின்னு சொன்னா, ஊழியங்களுக்காக நாம் ஜெபிக்காமல் இருந்தால் பாவம் செய்கிறவர்களாய் மாறுவோம். 2 சாமுவேல் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், தீர்க்கதரிசி சாமுவேல் சொல்லுகிறார், நான் உங்களுக்காக விண்ணப்பம் பண்ணாமல் இருப்பேன், ஆனால் நான் பாவம் செய்தவனாய் இருக்கிறேன். இந்த காலை வேளையிலே ஜெபம் ஊழியத்தின் ஒரு முக்கிய பங்காக இருக்கிறது. அந்த ஜெபம் என்கிற சக்கரம் முதலாவது சுழலும் பொழுதுதான் மற்ற காரியங்கள் எல்லாம் சரியாக செயல்படும். ரோமர் 12:12 சொல்லும் பொழுது, ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். இரண்டாவது சக்கரம், ஜெபிக்கிற நபராய் நாம் இருப்போம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாய் கொடுப்பது நம்ம வாழ்க்கையில் இருக்கும். நம்ம வாழ்க்கையில் கர்த்தருக்கு கொடுக்கறது குறையுது அப்படின்னு சொல்லும் பொழுது நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் ஜெபம் இல்லைன்னு அர்த்தம், ஜெபம் குறைஞ்சிச்சின்னு அர்த்தம். ஜெபிக்கிற மனுஷன்தான் கொடுப்பான். நான் சொன்ன பாருங்க, ஜெபம் என்கிறது அந்த இன்ஜினோட சேர்த்து இருக்கிற பின்னால் இருக்கிற சக்கரம். லாரியில் எடுத்துக்கிட்டாலும் பேக் வீல் தான் சுத்தம், ஃப்ரண்ட் வீல் வந்து ஸ்டேரிங்கோடு இருக்குமே தவிர பின்னாடி இருக்கிற வீலில் தான் ஜாயிண்ட் ஆகிருக்கும். காரில் எடுத்துக்கிட்டாலும் அதே போல தான். காரில் எடுத்துக்கிட்டாலும் சில காரில் முன்னால் இருக்கிற இன்ஜின் வந்து முன்னால் இருக்க வீலோடு ஜாயிண்டாக இருக்கும், சில காரில் பின்னால் இருக்க இன்ஜினோடு ஜாயிண்டாக இருக்கும். அந்த வீல் மூவ் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக அடுத்த வீல் மூவ் ஆகிடும். அப்போ ஜெபம் நம்ம வாழ்க்கையில் குறைவாக இருக்குமானால் நாம் நிச்சயமாக கொடுப்பது என்பது நம்ம வாழ்க்கையில் இருக்காது. நம்ம வாழ்க்கையில் அநேக தேவைகள் இருக்குன்னு சொல்லிக்கிட்டே போயிடுறோம். ஆனால் ஒரு உதாரணத்தை நான் சொல்லுகிறேன். நாம் கொடுக்காமல் இருப்பதற்கு காரணம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, என் வீட்டில் அநேக தேவைகள் இருக்குது, இந்த பிரச்சனை இருக்குது, எப்படி நான் கொடுக்க முடியும் என்று சொல்லி நாம் யோசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு முறை அவர் ஒரு வீட்டில் பிரவேசித்து இருக்கிறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா மத்தேயு 26 7-9 வரைக்கும் குறித்து கொள்ளுங்க. அங்கே நான் வாசிக்கும் பொழுது கொடுக்கிற விஷயத்தை குறித்து நான் சொல்கிறேன். இயேசுவின் இடத்துல ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற பரிமள தைலத்தை எடுத்துகிட்டு வந்து ஊற்றுறா. கூட நிற்கிற சீஷர்கள் தான் என்ன சொல்கிறாங்க, சீஷர்கள்லாம் இன்றைக்கி நம்மள எடுத்துக்கோ, நம்ம கிறிஸ்தவர்கள். சீஷர்கள் சொல்கிறாங்க, இந்த வீண் செலவு என்னத்துக்கு, ஆண்டவருக்கு கொடுக்கிற, ஆண்டவருக்காக செய்கிற அந்த செலவை வீண் செலவுன்னு சொன்னாங்க. அதுக்கு ஒரு காரணம் சொன்னாங்க. என்ன காரணம்னா, இந்த பொருளை விற்று அந்த காசை தரித்திரருக்கு கொடுக்கலாமே, தரித்திரருக்கு கொடுக்கலாமே, அந்த காசை இல்லை சோறு போடலாமே, உதவி செய்யலாமே, இதை எதுக்கு ஏசப்பாவுக்கு கொடுக்கணும், இது எதுக்கு ஊழியத்துக்கு கொடுக்கணும்.
இன்றைக்கு அநேகர் மனதில் இந்த கேள்வி இருக்கு. எதுக்கு நம்ம கொடுக்கறதுனால என்ன, அதனால பிரயோஜனம்? ஒரு ரசீது கொடுக்குறாங்க, அவ்வளோதான். நம்ம கொடுக்கறது இல்லை, மனசு இல்லை. ஆனால் அப்புறம் டாக்டர்கிட்ட போய் கேட்டுக்கிட்டா கொடுத்துட்டு வந்துடுவோம். ஊழியங்களுக்காக, இயேசுக்காக கொடுக்குறோம் என்பதை முதல்ல நாம் நினைக்கணும். அன்னைக்கு காரணம் சொன்னாங்க, இன்னைக்கு நாமளும் அநேக காரணத்தை சொல்லிட்டு இருக்கலாம். என் சூழ்நிலை இப்படி இருக்குது, எனக்கு இப்படி இருக்குது, அப்படி இருக்குது, நான் சேர்த்து வைக்கணும் என் பிள்ளைகளுக்குன்னு. ஆண்டவர் சொல்கிறார், பரலோகத்தில் சேர்த்து வையான்னு. பரலோகத்தில் சேர்த்து வை. இந்த உலகத்தில் கடவுளுக்காக நீ எதை செய்கிறையோ கொடுக்குறியோ அது பரலோகத்தில் சேர்த்து வைக்கப்படும். அங்கே பூச்சி வராது. நீ இந்த உலகத்தில் கடவுளுக்காக செய்கிற கிரியை தான் நீ செத்த பிறகு உன் கூட வரும். நல்ல ஞாபகம் வச்சுங்க. நீ சுடுகாட்டுக்கு போகும்போது உன்னை பெட்டியில் வச்சு அடக்கம் பண்ணும் போது உன் உறவு வராது, பாசம் வராது, நீ பீரோவில் வச்சுருக்க பணம் வராது, எதுவும் வராது. உன் கூட எல்லாத்தையும் பிடுங்கிட்டு தான் வைப்பாங்க பெட்டியில். நீ இந்த உலகத்தில் கடவுளுக்காக நீ செய்த, கொடுத்த, ஊழியத்தை தாங்கின உன் கிரியைகள் தான் உன் கூட வரும். நாம் அதை யோசிக்கிறது இல்லை, இப்போ என்ன என்பதை யோசித்து கொண்டிருக்கிறோம். இந்த காலையில் காணிக்கை என்கிற 2வது சக்கரம் நம்ம வாழ்க்கையில் சுழலுதா பாருங்க. கடவுளுக்கு கொடுக்கிற அந்த காரியம், மிஷனரி ஊழியமானாலும் திருச்சபை ஊழியமானாலும், காணிக்கையினாலே தாங்கும் பொழுது தான் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படும். நல்லா ஞாபகம் வச்சுங்க, கடவுளுடைய ராஜ்யம் கட்டப்படும். ஆண்டவர் சொல்லி கொடுத்தார், நம்முடைய ராஜ்யம் பரலோகத்தில் செய்யப்படுவதில் பூமியிலும் செய்யப்படுவது. அதை செய்யணும் அப்படின்னா கொடுக்கணும். நம்ம கொடுக்காம காரணத்தை, அந்த சீஷர்கள், இயேசுவோடு கூட இருந்த சீஷர்களுக்குள்ளேயே அந்த எண்ணம் இருந்துச்சு. இயேசு கிறிஸ்து அங்கே கடிந்து கொள்கிறார். 11ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது அவர் சொல்கிறாரு, தரித்திரம் எப்பவும் உன் வீட்டில் தான் இருக்கிறாங்க, உன் குடும்பத்தில் தரித்திரம் எப்பவும் தான் இருக்கும். நீ அதை காரணம் காட்டிட்டு கடவுளுக்கு கொடுக்காம எனக்கு கொடுக்காம நீ அதை வச்சு செய்யலான்னா தரித்திரம் உன்னை விட்டு போவே போகாது. எப்பவும் தரித்திரமாக தான் இருப்பேன், எவ்வளோ வந்தாலும் பத்தாது. ஆண்டவர் சொல்றார், கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நாம் இன்றைக்கு அந்த எண்ணம் இல்லாமல் இருக்க காரணம் என்னென்னா, இந்த சீஷர்களை போல அநேக காரணத்தை சாக்கு போக்க சொல்லிட்டு இருக்கிறோம். நான் எத்தனையோ முறை சொல்லியிருக்கேன், நம்ம கடவுளுக்கு கொடுக்குற விஷயத்தில் வாங்குகிற சம்பளத்துலேருந்து சரியாக காணிக்கை கொடுக்கல. காரணம் நம்ம நிறைய வச்சுருப்போம். எனக்கு அது தேவை, இது தேவை, லோன் கட்டணும், அது கட்டணும் எல்லாம் சொல்லுவோம். ஆனால் லோன் எடுக்கும் போது அதிலேருந்து தசம்பாகம் கொடுத்தோம்னா இல்லை. ஆனால் என்ன சொல்லுவோம், எனக்கு வர்ற சம்பளத்துலேருந்து கரெக்டாக கொடுக்குறேன்னு. ஆனால் லோன் எடுத்தப்போ ஒரு ஒரு அமௌண்ட் வந்ததுலேருந்து நீ கர்த்தருக்கு கொடுத்தியா அப்படின்னா இல்லை. நம்ம ஆண்டவரை ஏமாத்த நினைக்கிறோம். நாம் தான் ஏமாந்து போவோம். பெரிய மாணவர்களே, நீ கடவுளுக்காக எதை கொடுக்கிறாயோ, எதை செய்கிறாயோ அதுதான் உன் கூட கடைசியில் வரும் பரலோகத்துக்கு. இந்த உலகத்தில் கடவுளுக்காக நீ எதையும் செய்யாமல் உன்னுடைய பிரச்சனையை நீ முக்கியப்படுத்தி நீ வாழ்ந்து கொண்டிருப்பேன்னா நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. இப்பொழுது நாம் அப்படியே கண்களை மூடி, கர்த்தர் சித்தமானால் அடுத்து நாம் தியானிப்போம். இப்பொழுது நாம் எல்லாரும் கண்களை மூடி நாம் எழுந்து நிற்கலாம். இந்த நாளிலும் ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை நாம் சிந்தையிலே கொள்ளுவோம். இது ஏதோ ஒரு கதை போல கேட்டுட்டு போகிற அனுபவம் அல்ல. இந்த காலையில் வந்திருக்கிற நீங்கள், கடவுளை தேட வேண்டும் என்கிற ஆர்வத்தோடு வந்திருக்கிற நீங்கள், தேவனுடைய ஆலயத்துக்கு போகணும் எப்படியாக வந்திருக்கிறீங்க, காலை